பிட்காயினை கவர்மெண்ட் கம்ப்ளீட்டாக பேன் பண்ணினா என்ன செய்வது? கவர்மெண்ட் பேன் பண்ணுற உலகம் அழிஞ்சாலே தவிர பிட்காயினை கவர்மெண்ட் மட்டுமில்லை எந்த கொம்பனாலையும் நிப்பாட்ட இயலாங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு பிறகும் நீங்கள் பிட்காயினை கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ண இயலும்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க. நான் இவ்வளோ காலத்துக்கு 500-600க்கு மேலே பிட்காயின் கிரிப்டோ ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டிருக்கிறேன். எல்லாத்தையுமே அழிச்சிட்டு பப்ளிக்காக நான் அந்த வீடியோவில் அப்பாலஜி வீடியோ கிரியேட் பண்ணுவேன்னா இப்போ வாங்க, ஏன் கவர்மெண்ட்டால் பிட்காயினிட ஒரு இதை கூட எடுக்க முடியாதுங்கிறதுக்குரிய ப்ரூஃபை பார்ப்போம். கவர்மெண்ட் நினைச்சா பிட்காயினை ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் சொல்றதுக்கு முதல் 16 வருஷமாக கவர்மெண்ட் அதை ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க நினைச்சா ஸ்டாப் பண்ணலாம், ஆனால் நாங்கள் நினைக்கலன்னு இல்லை. ஓகே, 16 வருஷமாக அவங்களால எந்த அளவுக்கு இயலுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் அவங்களால 16 வருஷமா ட்ரை பண்ணி இன்னும் அதை பேன் பண்ண முடியலன்னு சொன்னா, பிட்காயின் ஒரு சென்ட்ரலைஸ்ட் கம்பெனி உண்டு இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னா சென்ட்ரலைஸ்ட் ஒரு விஷயம் உண்டு இல்லை. சென்ட்ரலைஸ்டுக்கும் டீசென்ட்ரலைஸ்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொன்னா, சென்ட்ரலைஸ்ட் ஒரு என்டிட்டின்னு சொன்னா ஒரு தனி நாடு கண்ட்ரோல் பண்ணும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு தனி கம்பெனி கண்ட்ரோல் பண்ணும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அதோட மெயின் விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அந்த குரூப் ஆஃப் பீப்புளை போய் பிடிச்சா அவங்கள மெனிப்புலேட் பண்ணினா அந்த விஷயத்தை நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம பாவிக்கிற இந்த ஆப்பிள் ஃபோன், லைக் இந்த ஐஃபோன், இந்த மெக்கெல்லாம் உருவாக்குற ஆப்பிள் கம்பெனி எடுப்போம். ஆப்பிள் கம்பெனி எங்கேருந்து ரன் ஆகுதுன்னு சொன்னால் யூஎஸ்ல இருந்து ரன் ஆகுது. பட் நாளைக்கு ஆப்பிள் கம்பெனி செய்கிற ஒரு விஷயம் வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு அப்படி யூஎஸ் பேங்க்குகளுக்கு சென்ட்ரல் பேங்குக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அவங்க ஆப்பிள் கம்பெனியை சுற்றி வளைச்சி நீங்கள் இப்படி எல்லாம் செய்யப்படாது, இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களை பனிஷ் பண்ணுவோம், இல்லாட்டி உங்களை ஜெயிலில் போடுவோம், இல்லாட்டி ஏதாவது செய்வோம்னு சொல்லி அவங்கள த்ரெட்டன் பண்ணி அவங்க நினைச்ச வேலையை செய்யலாம். உதாரணத்துக்கு யூகே கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்பிள் டிவைஸ்கள் எல்லாத்துக்குமே என்கிரிப்ஷனை இல்லாமக்கிட்டு அவங்க கேட்குற ஆக்கள்ற யூசர் டேட்டாவை எங்களுக்கு தரணும்னு சொல்லி யூகே கவர்மெண்ட் ஆப்பிள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க கொடுக்கறதுக்கு எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னு சொன்னால் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ரீசெண்டாக இது ஒரு 2-3 மாதத்துக்கு முதல். இதுதான் ஒரு சென்ட்ரலைஸ் கம்பெனிக்கு பிரச்சனை. சென்ட்ரலைஸ் கம்பெனியை நினைச்சா இந்த கவர்மெண்ட்டோ இல்லாட்டி ஒரு நாடோ என்ன வேணும்னாலும் பண்ணலாம். அதே மாதிரி பிட்காயினையும் அவங்க நினைச்சா ஸ்டாப் பண்ண இயலாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, பிட்காயினுக்கு எந்த விதமான சிஇஓவோ ஒரு டிரெக்டர்ஸோ ஒரு டீம் மெம்பர்ஸோ இல்லை. பிட்காயினை உருவாக்கினது, அதாவது பிட்காயின் ஒயிட் பேப்பரை உருவாக்கி இப்படி ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்கு, பியர் டு பியர் டீசென்ட்ரலைஸ் மணி பிளஸ் அசெட்டை நம்ம இதை பாவிக்கலாம்னு சொல்லி இந்த பிட்காயின் கன்செப்டை சத்தோஷி நக்கமோட்டோங்கிற பேரில் பப்ளிஷ் பண்ணிட்டு அது யாருன்னு தெரியாம அவர் வெனிஷ் ஆயிட்டாரு. ஸோ அப்படி பப்ளிஷ் பண்ணின அந்த ஒயிட் பேப்பரை வச்சு யாரு வேணுன்றாலும் இந்த பிட்காயின் நெட்வொர்க் ரன் பண்ணலாம். ஓகே, அதுதான் இந்த பிட்காயின் நெட்வொர்க்கிட்ட ஸ்பெஷாலிட்டி. ஈவன் தோ சத்தோஷி இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி, அது சத்தோஷிங்கிற ஒரு கம்பெனியாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஈவன் சத்தோஷிங்கிறது யூஎஸ் கவர்மெண்ட்டாக கூட இருக்கலாம். ஓகே, ஸ்டில் அவங்க நினைச்சாலும் அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த பிட்காயின் நெட்வொர்க்கோட கன்செப்டே ஒரு தனிநபர் கண்ட்ரோல் இல்லாமல் உலகம் பூரா பறந்திருக்கிற இண்டிபெண்டன்ட் மைனிங் நெட்வொர்க்ஸ் மூலமாக தான் அது ரன் ஆகும். அதாவது இந்த மைனிங் நெட்வொர்க்ஸ் யாருன்னு சொன்னால், யாருக்கிட்ட கம்ப்யூட்டர்ஸ் இருக்கோ அந்த கம்ப்யூட்டரில் பிட்காயின் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர்ல இருந்தே பிட்காயின் மைனிங்குக்கு உங்களோட கம்ப்யூட்டர் பவரை யூஸ் பண்ணி நீங்கள் பிட்காயின் மைனிங்கை செய்யலாம். நீங்கள் உங்களோட பேஸ்மெண்ட்டில் இருந்து செய்யலாம், உங்களோட வீட்டில் இருந்து செய்யலாம், நீங்கள் எங்கே இருந்திருந்தாலும் செய்யலாம். நீங்கள் பிட்காயின் வந்த காலத்தில் நீங்கள் ஈவன் சும்மா பேசிக் கம்ப்யூட்டர்ஸை வச்சு கூட நீங்கள் மைனிங் பண்ணக்கூடியதாக தான் இருந்தீங்க. ஆனால் அதுக்கு பிறகு நிறைய பேர் மைனிங்கில் வந்ததால் மைனிங் நெட்வொர்க்கிட்ட பவர் கூட தேவைப்பட்டதால இப்போ அதுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக் கம்ப்யூட்டர்ஸை வச்சு நிறைய பேர் மைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மைனிங்கிறது வேற கான்செப்ட். ஸோ இப்படி யாரு வேணும்னாலும் பிட்காயின் நெட்வொர்க்குள்ள ஒரு மைனர் ஆகி பிட்காயின் நெட்வொர்க்கோட ஓனர் ஆகலாம்னு சொன்னா உங்களை என்னை மாதிரி இருக்கிற சாதாரணமாக நிறைய பேருமே செஞ்சுட்டு இருக்காங்க. பிளஸ் கவர்மெண்ட்ஸுகளும் அவங்களோட ஓன் பிட்காயின் நெட்வொர்க்கை மைனிங்கை பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பூட்டானுங்கிற நாடு கனகாலமாக சைலண்டாக அவங்களோட ஓன் பிட்காயினோட ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பிரைவேட் கம்பெனிஸும் ரன் பண்றாங்க, நிறைய தனி இண்டிவிஜுவல்ஸ் ரன் பண்ணாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த மைனஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே ஒரு நாட்டிலையும் இல்லை, ஒரு கம்பெனிக்குலையும் இல்லை, ஒரு கவர்மெண்ட்டுக்குலையும் இல்லை, வேற 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 நாட்டில் இருந்து வேற வேற கவர்மெண்ட்டுக்குள்ள வேற வேற ரூல்ஸுக்குள்ள இருக்காங்க. ஸோ இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் ஓகே, யூஎஸ்ல இருக்கிற எல்லா மைனர்ஸும் அவங்க மெஷினை ஸ்டாப் பண்ணணும், இதுக்கு மேலே யாருமே மைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யூஎஸ்ல ஒரு ரெகுலேஷனை போடுவாங்கன்னு சொன்னா யூஎஸ்ல இருக்கிற மைனிங் நெட்வொர்க் அவ்வளோ வரும் ஸ்டாப் ஆவாங்க. ஆனால் உலகம் பூரா இருக்கிற மற்ற மைனிங் நெட்வொர்க்ஸ் எல்லாம்
ரன் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னா யாருமே நீ பாவிக்க கூடா. நீங்க மைனர்ஸ் நம்ம நிப்பாடி சரி வர மாட்டீங்க. நீ யாருமே பிட்காயினை பாவிக்க கூடா. பிட்காயினை நீங்க பாவிச்சிங்கன்னு சொன்னா நாங்க உங்களை ஜெயில போடுவோம். ஓகே, ஸோ யாருமே நீ பிட்காயின் சம்பந்தமா கதைக்க கூடா, பாவிக்கையும் கூடா. எந்த விதமான சம்பந்தமும் இதுக்கு மேல நடக்கப்படான்னு சொல்லி கவர்மெண்ட் ரூல் போடுவாங்கன்னு சொன்னா, போடுவாங்கன்னு இல்லை, ஆல்ரெடி போட்டாங்க. உதாரணம், அது எந்த நாடுன்னு சொன்னா நைஜீரியா பாத்தீங்கன்னு சொன்னா போன பிஎம் மார்க்கெட் பீரியட்ல கிரிப்டோங்கிறது பிள்ளையான விஷயம். ஏன் இந்த கவர்மெண்ட் அவ்வளவு பயப்படுறாங்க பிள்ளையான விஷயம் அதுன்னு சொன்னா, கிரிப்டோங்கிறது வந்ததே இந்த சென்ட்ரல் விஷயங்களுக்கு எதிராக, பிளஸ் சென்ட்ரல் பேங்கிங், இந்த ஃபேக் மணி பிரிண்டிங், இந்த ஃபியட்டுங்கிற பெரிய ஸ்கேம் எல்லாம் ஆகுறதுக்கு வந்த ஒரு விஷயம் உண்டு. உங்களுக்கு எதிராக ஒரு விஷயம் ஒன்று நடந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களோட எல்லா பவரையும் பாவிச்சு அந்த விஷயத்தை நிப்பாடு தான் நீங்க பாப்பீங்க. ஓகே, ஸோ நைஜீரியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இதுக்கு மேல யாருமே கிரிப்டோவை பாவிக்க கூடாது, பாவிச்சா நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம் அது இதுன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லியும் கூட உலகத்துல கிரிப்டோ யூசேஜில் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் யூஸ் நம்பர் 1 கண்ட்ரி யூஎஸ், அதுக்கு அடுத்த ரெண்டாவது கூடுதலான கிரிப்டோ யூசேஜ் எந்த நாட்டில் நடந்தீங்கன்னு சொன்னா நைஜீரியாவில் நடந்தீங்க. வைல் அவங்க கிரிப்டோவை பேன் பண்ணி வச்சிருக்க. என்ன காரணம் கேட்டா, நான் எவ்வளவு கிரிப்டோ கரன்சி வச்சிருக்கேன், நான் எவ்வளவு பிட்காயின் வச்சிருக்கேன்னு சொல்லி நானா முன் வந்து இதுதான் இந்த வாலெட் காட்டாத வரைக்கும் யாராலையுமே அதை கண்டுபிடிக்க முடியாது. நான் என்கிட்ட இருக்க ஒரு கிரிப்டோவை இன்னொரு ஆளுக்கு நான் அனுப்புறேன்னு சொன்னா, ஒரு வாலெட்ல இருந்து இன்னொரு வாலெட்டுக்கு கிரிப்டோ டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியுமே தவிர அது யாரோட வாலெட்னு சொல்லி பார்க்க முடியாது. ஸோ நிறைய காலமாக கிட்டத்தட்ட 10-15 வருஷமா மேக்சிமம் இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி போட்டு அவங்களால முடியலைங்கிற கட்டம் வரக்குள்ள அட்லீஸ்ட் நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் இந்த கிரிப்டோ யூசர்ஸை யார் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சோம்னு சொன்னால் இனி அவங்கள மெனிப்புலேட் பண்ண இயலும், அவங்களுக்கு ரெகுலேட் பண்ண இயலும், அவங்களுக்கு டெக்ஸ்ட் போட்டு நம்ம அட்லீஸ்ட் அதிலிருந்து ஏதாவது ஏர்னிங்ஸ் வந்து பார்க்க இயலும். ஃபுல்லாகவே நம்மளோட கண்ட்ரோலை இழந்து 100% அவனோட கண்ட்ரோல் எடுத்து நம்மளோட கவர்மெண்ட் அவனை விழுத்தாட்டத்தை விட நம்ம அதுக்கு முதல் முந்திக்கிட்டு நம்ம அதை ரெகுலேட் பண்ணி நம்ம அதுக்கு டெக்ஸ்ட் போட்டு நம்ம அதில் குளிர்காய்வோம்னு சொல்லி முடிவெடுத்து தான் நிறைய கவர்மெண்ட்ஸ் இப்போ இந்த பீரியடில் ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க, லீகலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யூஎஸ்ல எல்லாம் கிரிப்டோ ரிலேட்டடான நிறைய கிரிப்டோக்கு சார்பான ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. வேறு நாடுகள் நிறைய கண்ட்ரிஸ் கிரிப்டோவை லீகல் பண்ணிக்காங்க, கிரிப்டோக்கு டெக்ஸ்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஏன்டா அவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இது வந்த உடனே ஒரு 5-10 வருஷத்துக்கு ஃபுல்லாக பேன் பண்ணுறதுக்கு எல்லாமே ட்ரை பண்ணாங்க, முடியலை. இது ஒரு இதை கூட எடுக்க முடியலை அவங்களால. ஸோ ஓகே, வாங்க இப்போ நம்ம அது கூடயே சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். இதை முறியடிக்க நினைச்சா முடியலை, ஸோ அது கூடயே சேர்ந்து ரன் பண்ணுவோம்னு சொல்லி இப்போ அது கூட வர ஆரம்பிச்சிங்க. அதனால தான் எல்லா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சிலையும் நீங்கள் கேஒய்சி செய்யணும், நீங்கள் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணணும், அது இதுன்னு சொல்லி மேக்ஸிமம் உங்கள்கிட்ட எவ்வளோ கிரிப்டோ இருக்குங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்த பார்க்கணும். அப்படி தெரியப்படுத்தினா தான் நாளைக்கு நீங்கள் கிரிப்டோவில் பணம் மேக் பண்ணினா, அதாவது உங்களோட அசெட் க்ரோ ஆகி நாளைக்கு நீங்கள் பணக்காரன் ஆகி அதை நீங்கள் வெளியில் எடுக்கக்குள்ள சம்திங் அதில் டெக்ஸ்ட் பிடிச்சி அவனை குளிராகிறதுக்கு ஒரு விஷயம் ஒன்றுக்காக தான் இந்த ரெகுலேஷன் அது இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சிலாக்கள் இன்னொரு டவுட் ஒன்று வரும், உலகம் பூரா கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ண அடிப்படையில் உலகம் பூராவே கரண்ட் ஸ்டாப் ஆயிட்டுன்னு சொன்னா மைனிங் நெட்வொர்க்குகள் ரன் பண்ணப்படாது. அதனால உலகம் பூரா இருக்கிற பிட்காயின் ஃபெயிலியர் ஆயிருமே, அந்த டைம்ல என்ன செய்யறேன்னு சொல்லி யோசிக்கல. உலகம் பூரா கரண்ட்டை அட் த சேம் டைம்ல ஸ்டாப் பண்றதுங்கிறது 99% சாத்தியம் இல்லாத காரியம். சரி, இன்கேஸ் ஏதோ ஒரு சோலார் எண்ணெய் ஒன்று நடந்து உலகம் பூரா கரண்ட் ஸ்டாப் ஆயிட்டு எலக்ட்ரிசிட்டி ஸ்டாப் ஆயினாலும் ரினியூவபிள் எனர்ஜியை வச்சு உடனே மைனிங் நெட்வொர்க் ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ரினியூவபிள் எனர்ஜியை வச்சு மைனிங் நெட்வொர்க் ஆரம்பிச்ச உடனே பிட்காயின் நெட்வொர்க் திரும்ப ரன் ஆயிரும். அது மட்டும் இல்லாம பிட்காயினை பாவிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் இருக்கணும்னு சொல்லி எந்த விதமான அவசியமும் இல்லை. ஏன்னு சொன்னா இன்டர்நெட் இல்லாமலே ரேடியோ சிக்னல்களை வச்சு ப்ளஸ் ட்ரெடிஷ்னலாக நம்ம அனுப்புகிற எஸ்எம்எஸ்களை வச்சு ஒரு வாலெட்ல இருந்து இன்னொரு வாலெட்டுக்கு பிட்காயின் அனுப்புறதுக்குரிய டெக்னாலஜியோட பெருகுது. ப்ளஸ் சேட்டலைட் கம்யூனிகேஷன் மூலமாகவும் பிட்காயின் ஒரு இடத்துல ஒரு இடத்தை அனுப்புறதுக்குரிய டெக்னாலஜியும் வந்துட்டு. ஸோ அந்த பிட்காயின், இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது 100% முடியாத ஒரு காரியம். ஸ்டில் எனக்கு நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முடியும்னு சொல்லி ப்ரூஃபோட நீங்கள் காட்டுவீங்கன்னு சொன்னால் நான் இந்த கிரிப்டோ வீடியோஸ் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணி போட்டு இவ்வளோ ஆளுது நான் கிரிப்டோ சப்போர்ட் பண்ணினதுக்காக நான் பப்ளிக்காக வந்து மன்னிப்பு கட்டுப்பட்டு போவேன். உங்களுக்கு இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சி சம்பந்தமான மேலே டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னாலும் சரி, ப்ளஸ் பிட்காயின் ஸ்டாண்டர்டில் எப்படி வாழ்றேன்னு சொல்லி அது சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க டைம் இந்த வீடியோ எத்தனை லைக் இருக்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சம்மந்தமாக மேலே டீட்டெயில்ஸை தரேன். பை.